அசல் படத்துக்கே நான் பாடல் எழுதணுங்கிறதுக்காக சரண் கிட்ட சொல்லிவிட்டாருங்க. நான் சொன்னேன், சார் சரண் வந்து வைரமுத்து சார் தான் எப்பயுமே கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன் சார் நான் சொன்னா எழுத மாட்டீங்களா நீங்கன்னு கேட்டாரு. இல்ல கண்டிப்பா நான் எழுதுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் லாயட்ஸ் ரோட்ல அங்கதான் அவர் சரணை பார்த்தேன். அவர் முதல்ல எடுத்த உடனே என்கிட்ட சொன்னாரு, சார் நான் வைரமுத்து சாருக்கு தான் எப்பயுமே கொடுப்பேன். நான் இதை சொன்னேங்க அவர் அஜித் கிட்ட. அவரு தான் உங்களுக்கு ஐயோ நான் ஒன்று பண்றேன், நான் அவர்கிட்ட சொல்லிடுறேங்க சார். நீங்க ஐயோ அதுதான் நீங்க அப்படியே போய் சொல்ல போறீங்க, நீங்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு ஐட்டம் சாங் கொடுக்குறேன். அப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் டைரக்டர் இருந்தார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பரத்வாஜ் மாதிரி. ஹாரிஸ் ஜெயராஜ் அதுக்கப்புறம் கூட வந்து ஐ திங்க் யுவன் சங்கர் ராஜா இல்ல ஐ திங்க் கடைசியா யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணாரு நினைக்கிறேன். பரத்வாஜ் தான் பண்ணாரு. அப்படிங்களா? ஏன்னா சரண் சாருக்கு தொடர்ந்து பரத்வாஜ் தான் அதிகமா பண்ணியிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் மாறிடுச்சு. திருப்பி நான் அஜித் கேட்டாரு, நீங்க பார்த்து கேட்டீங்களா என்னாச்சு? நான் இந்த மாதிரி சொன்னேன், நான் மறுபடியும் சொல்றேன்னாரு. இல்லை வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு டைரக்டர் வந்து அவங்களுக்கு மைண்ட்ல செட் ஆன உடனே நம்ம வேண்டாம் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு படம் நயன்தாராவோட பண்ணாருங்க அவர் படம் ஏகன். ஏகன். அதுக்கு ராஜசுந்தரம் அவர்கிட்ட சொல்லிவிட்டாரு. நான் நம்ம ஐங்கரன் ஆஃபீஸ்ல போயிட்டு அவர் ராஜசுந்தரம் பார்த்தேன். அவர் முதல்ல எடுத்த உடனே என்கிட்ட கேட்டது என்னன்னா, சார் அஜித் சாரோட எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு நீங்கன்னு கேட்டாரு. இப்போ ஒரு வருஷமா தாங்க. நான் என்ன சார் ஏதோ ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்காக 10 நிமிஷம் பேசுறாரு சார் என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, நான் பாடல் நாங்க ரெடி பண்ணும்போது கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னாரு. திருப்பி என்ன அஜித் கேட்டாரு, மாஸ்டர் பாத்தீங்களான்னு. மாஸ்டர் பார்த்தேங்க, நல்ல மாதிரி இது பண்ணாரு. சார் ஐ அகைன் டாக் டு ஹிம்னாரு. சார் வேண்டான்னு. அப்புறம் தான் அஜித் ஒரு முடிவுக்கு வந்தாரு. சார் நான் டைரக்ட் பண்ணும்போது ஆல் சாங்ஸ் நீங்க தான் அப்படின்னாரு. ஸோ அந்த விதத்துல அவரால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாரு.